ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th எத்திக்ஸில் செகண்ட் பாடம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பாடம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இந்த பாடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தேவையான இடங்களை நம்ம ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த பாடத்தை நம்ம 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இலக்கியங்களை பற்றின செய்திகள் நிறையா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 3 பார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, காதல், நட்பு, உதவி, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை, இது எல்லாமே தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறிகள். ஓகேவா? இது எல்லாத்த பற்றியுமே இலக்கியங்கள் சொல்லுது. நட்பை பற்றி, உதவியை பற்றி, வாய்மையை பற்றி, விருந்தோம்பலை பற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு இலக்கியங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம முன்னோர்களோட வாழ்வியல் நெறிகளை நமக்கு எடுத்துக்காட்டுது. நெக்ஸ்ட்டு, தமிழர்களின் பண்பாடு வளர்ச்சி, இதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது ஐம்பெருங்காப்பியங்கள், கம்பராமாயணம், நன்னூல், நாலடியார், வில்லிபாரதம் அப்படின்னு சொல்லி இந்த இலக்கியங்கள் எல்லாமே நம்ம தமிழர்களோட பண்பாட்டை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் அதிகமாகவே சொல்லுது. நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் காதல். மனமொத்த இருவருக்கு இடையே தோன்றும் காதல் நிலை பெறும். மனமொத்த இருவருக்கு இடையே தோன்றும் காதல் நிலை பெறும். இந்த கூற்று இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம். எந்த நூல்? தொல்காப்பியம். 10 பொருத்தம் நம்ம சொல்றோம்ல, 10 பொருத்தம் பக்காவா பொருந்தி இருக்கு, இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனப்பொருத்தம் இருக்கணும் அப்படின்றத தொல்காப்பியத்திலே சொல்லிட்டாங்க. என்னதான் நம்ம ஜாதகமாத்து என்னதான் இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த மனப்பொருத்தம் இருக்கணும் அப்படின்றத தொல்காப்பியர் சொல்றாரு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மனம் ஒத்து போகணும், இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா தொல்லைதான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியத்தை வாழ்க்கை ஃபுல்லா தொல்லையா போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், தலைவன் மற்றும் தலைவி காதலிக்கும் பொழுது அவங்க பாடிய அந்த பாடல்கள் செம்புல பெயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம். இந்த கூற்று இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. என்ன நூல்? குறுந்தொகை. இந்த பாட்டு நமக்கு சினிமா பாட்டாவே இருக்கும். செம்புல பெயல் நீர் போர் அன்புடைய நெஞ்சம் எல்லாருமே கேட்டிருப்போம். ஸோ இது ஒரு சின்ன பாட்டு தான், ஒரு குட்டி பாட்டு தான், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு குட்டி பாட்டு, குறுந்தொகை, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மருத நிலத்தில் தலைவி இருக்காங்க. நான் ஆரோ மார்க் போட்டு எழுதியிருப்பேன். என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சொல்றேன். மருத நிலத்தில் தலைவி தாமரை வண்டு தேனை உறிஞ்சி குறிஞ்சி நிலத்தில் தலைவன் நிலத்தின் மலை உச்சியில் சந்தன மரம் தேனடையாக வைக்கும். மருத நிலத்துல இருக்கக்கூடியது தலைவி, குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடியது தலைவன். ஓகேவா? நமக்கு மருத நிலம் அப்படின்றது என்ன நிலம்? வயலும் வயல் சார்ந்த நிலமும். அங்க இருக்கக்கூடிய பூ அப்படின்னா தாமரை பூ, இது நமக்கு தெரியும். அதே மாதிரி குறிஞ்சி அப்படின்னா என்னது? மலையும் மலை சார்ந்த பகுதியும் தான் குறிஞ்சி. மலை பகுதிகள் அதிகமா தேன் கூடுகள் இருக்கும், தேன் அடை கிடைக்கும், இது நமக்கு தெரியும். ஓகேவா? இதை வச்சுதான் இந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. எப்படின்றத பார்க்கலாம். மருத நிலத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்ல இருக்கக்கூடிய தேனை எல்லாத்தையுமே வண்டு உறிஞ்சி எடுக்குது. எடுத்து என்ன செய்யுது அப்படின்னா, குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய சந்தன மரத்துல தேனடையா வைக்கும். ஓகேவா? அதை தான் இங்க கொடுக்குறாங்க. வண்டு எப்படி தாமரை பூல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சி தேனடையா சேகரிக்குதோ, அதே மாதிரி தலைவன் என்ன செய்யறாருன்னா, தலைவியோட அன்பை எல்லாத்தையும் அவர் சேகரித்து வைக்கிறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தலைவியின் அன்பை பாதுகாத்து வைப்பவன் தலைவன். தலைவியோட அன்பை எல்லாத்தையுமே தேனி என்ன செய்யுது? தேனை ஃபுல்லா சேகரித்து அங்கே பாதுகாப்பா அதுக்கு சேஃபான இடத்துல போய் வைக்கிற மாதிரி தலைவியோட அன்பை பாதுகாக்க வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா தலைவன். ஓகேவா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலத்துல போனோ லெட்டரோ மெயிலோ எதுவுமே இல்லை. ஆனாலுமே எப்படி இருந்தாங்க? மனசுல நினைச்சவங்கள தான் மேரேஜ் பண்ணாங்க, அவங்க கூட தான் லைஃப் லாங் ஹாப்பியா இருந்தாங்க. ஓகேவா? அப்ப அந்த அளவுக்கு பியூரான லவ்வா இருந்திருக்கு அப்படின்றதான் நமக்கு இலக்கியங்கள்ல கொடுத்துருக்காங்க. இந்த தலைவியோட அன்பை சேகரித்து வைக்கிறாரு தலைவன். எங்க இருந்து? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். இது இருக்கக்கூடியது மருத நிலம், அவர் இருக்கக்கூடிய இடம் குறிஞ்சி நிலம். ஓகேவா? அப்ப லாங் டிஸ்டன்ஸ் லவ்வா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நற்றிணை தலைவர் ரொம்ப நல்லவரா இருக்காங்க, தலைவியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நற்றிணையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் நட்பு. நட்புல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். எலியை போல் சிறிய முயற்சிகளை செய்பவரின் நட்பினை விட புலியை போன்ற வலிமையையும் முயற்சியையும் உடையவருடன் நட்பு கொள்வது
சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. ஓகேவா? எலி செய்யக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன முயற்சிகளா இருக்கும். ஆனா புலி செய்யக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய முயற்சிகளா இருக்கும். ஏன் அப்படின்னா எலியோட வலிமை கொஞ்சம் தான். ஆனா புலியோட வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும். அப்ப நம்ம யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா புலிய மாதிரி வலிமை இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்ம நட்பு வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்கு. அப்படி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு? புறநானூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மேக்சிமம் பார்க்கறப்ப இந்த விலங்குகளோட பேர்கள் வந்தாலே அது மேக்சிமம் வந்து புறநானூறா இருக்கும். அகம் புறம் நம்ம படிச்சிருப்போம். புறம்னா என்னது? வெளியில இருக்குது. அப்ப விலங்குகள்லாம் வீட்டை விட்டு வெளியே தான் இருக்கும். எலி, புலி இந்த மாதிரி விலங்குகள் வெளியில இருக்கு, புறத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப எலியை போல், புலியை போல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா புறநானூறு. நெக்ஸ்ட், பொய்மை கலந்த நட்பில் பெரும்புகழ் கிடைத்தாலும் அது பழியோடு முடியும். வாய்மை கலந்த நட்பே தூய்மையானது அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி அப்படின்ற நூல்ல இதுல வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட இருப்போம். அந்த நட்புல உண்மை இருந்துச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனா அந்த நட்பே பொய்யானதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது எங்க தான் முடியும் அப்படின்னா லாஸ்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனையில பழியில கொண்டு போய் முடிஞ்சிரும் அப்படின்றத சொல்றாரு. ஓகேவா? பொய்மை கலந்த நட்பில் பெரும்புகழ் கிடைத்தாலும் அது பழியோடு முடியும். அந்த நட்பு பொய்யான நட்புல ஏதாவது நமக்கு புகழ் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபைனலா அது ஏதாவது ஒரு பழியோட முடியும். ஆனா வாய்மை கலந்த நட்பு அப்படின்றது ரொம்பவே தூய்மையானதா இருக்கும் அப்படின்றத மதுரை காஞ்சி நூல் வந்து சொல்லுது. ஓகேவா? மதுரை காஞ்சியோட ஆசிரியர் யாரு? மாங்குடி மருதனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உண்மையான நட்பு, பொய்யான நட்பு அப்படின்ற ரெண்டுமே துறைகள்கிட்ட இருக்கும். நம்ம ஆங்கிலேயர்களை எப்படி சொல்லுவோம்? துறைகள்னு சொல்லுவோமா? இப்போ மதுரை அப்படின்றப்ப துறைகிட்ட தான் எப்படி இருக்கும்? பொய்யான நட்பு இருக்கும். அதாவது இந்தியர்கள் மேல பொய்யான நட்பு, அவங்க கிட்ட இருக்கிறது வாய்மையான நட்பு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட், நட்புக்கு இலக்கணம் கொடுத்திருப்பாங்க. நட்புக்கு இலக்கணம் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். கபிலர் பாரி. கபிலர் பாரி. அதே மாதிரி அதியமான் ஔவையார். இவங்க நட்புக்கு நல்ல இலக்கணம். அதியமான் ஔவையார். நெக்ஸ்ட், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். இவங்க 2 பேரும் நட்புக்கு நல்ல இலக்கணம். ஓகேவா? அப்ப பகைக்கு இலக்கணமா யார சொல்லலாம் அப்படின்னா கூனி, சகுனி இவங்க எல்லாரையுமே பகைக்கு இலக்கணமா சொல்லலாம். இந்த நாளையுமே நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு கேட்கலாம். அப்ப இவங்கெல்லாம் கொடுத்தா என்னது? நட்புக்கு இலக்கணம். கபிலர் பாரி, அதியமான் ஔவையார், கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இவங்க எல்லாருமே நட்புக்கு இலக்கணம். பகைக்கு இலக்கணம் யாருன்னு கேட்டாங்கன்னா கூனி, சகுனி. நெக்ஸ்ட் 3வது ஹெட்டிங் உதவி. உதவிக்கு கீழே என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன். இந்த வார்த்தைகள் எதுல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகையில. கலித்தொகையோட ஆசிரியர் யாரு? நல்லாந்துவனார். கலித்தொகையின் ஆசிரியர் நல்லாந்துவனார். ஓகேவா? பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? மற்றவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அதையுமே நமக்கு முடியாதது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதான் அவங்களோட வலி என்ன, அவங்களோட வேதனை என்னன்றது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? கலித்தொகை. கலித்தொகையோட ஆசிரியர் தான் நலந்துவனார். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்துடலாம். மற்றவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே நம்மளோட கஷ்டம் மாதிரியே நினைச்சோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல களி கிண்டிடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். மற்றவங்களோட நோயையும் நம்ம நோய் மாதிரியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் சேர்த்து களி கிண்டிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதோட நூல் வந்து என்னது? கலித்தொகை. நெக்ஸ்ட், உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான். உண்மையான செல்வம்னா என்னது? மற்றவங்களோட துன்பத்தை தீர்க்கிறதா உண்மையான செல்வம். இதை சொன்னவர் யார் அப்படின்னா நல்வேட்டனார். ஓகேவா? செல்வம் வந்தாலே ஒரு நல்ல வேட்டையாடிடுவாங்க. உண்மையான செல்வம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வேட்டை தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ உண்மையான செல்வம் அப்படின்றது பிறர் துன்பத்தை தீர்க்கிறது. அப்ப நல்ல வேட்டையாடுனா இந்த துன்பத்தெல்லாம் தீர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையான செல்வம் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல வேட்டை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 4வது ஹெட்டிங் வாய்மை. வாய்மையை பத்தி என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். வாய்மை பேசும் நாவே உண்மையான நா. வாய்மை அதாவது உண்மை மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அது உண்மையான நாக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுல புறநானூறு, பதிற்று 10, நற்றிணையிலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். பொய்யா சென்னா அப்படின்ற வார்த்தை புறநானூறுல இருக்கு. பொய்யா சென்னா புறநானூறு. பொய்படுபு அறியா வயங்கு சென்னாவின் இந்த வார்த்தைகள் பதிற்று 10ல இருக்கு.
நெக்ஸ்ட் வாய்மை என்பது பிழையான் நன்மொழி, பொய்மை என்பது பொய் பொதி கொடுஞ்சொல் அப்படின்ற இந்த வாசகம் வந்து நற்றிணையிலே இருக்கு. ஒவ்வொன்றையும் எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பார்க்கலாம். பொய்யா சென்னா அப்படின்னா என்னது? புறநானூறு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சென்னா அப்படின்றத சொன்னா, பொய்யா சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? புறத்துல அனுப்பி விட்டுருவாங்க, புறத்துல வெளியே தூக்கி போட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய்யா சொன்னா, அதாவது சென்னா, சென்னாக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வைக்க போறோம்? சொன்னா. பொய்யா சொல்லிட்டே இருந்தா என்ன செய்வாங்க? வெளியில அனுப்பிடுவாங்க. பொய்ப்படுவு அறியா வயங்கு சென்னாவின். பொய்ப்படுவு, பொய் இங்க வந்து பொய்யா சென்னான்னு வந்துச்சு, இங்க பொய்ப்படுவுன்னு வந்திருக்கு. இந்த மாதிரி படுபுன்னு வந்துட்டா பதிற்று பத்து பாவரிசையில வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். படுபு அப்படின்னு வந்துட்டா பதிற்று பாவரிசை, பதிற்று பத்து. நெக்ஸ்ட் வாய்மை என்பது பிழையா நன்மொழி, பொய்மை என்பது, இந்த ரெண்டை பத்தியும் சொல்றது நற்றிணை. ஓகேவா? வாய்மையை பத்தியும் நல்லா சொல்லியிருக்கு, பொய்மையை பத்தியும் சொல்லியிருக்கக்கூடிய நூல் எது எதுன்னா நற்றிணை. வாய்மைனா என்னது? பிழையா நன்மொழியாம். பொய்மை என்பது அது ஒரு கொடுஞ்சொல், பொய்ன்றது ஒரு கொடுமையான சொல் அப்படின்றத நற்றிணை சொல்லுது. வாய்மையை பத்தியும் பொய்மையை பத்தியும் நல்லா சொல்லக்கூடிய நூல் நற்றிணை. ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வாய்மையை பத்தி நமக்கு 3 இடங்கள்ல இருக்கு. புறநானூறு, பதிற்று பத்து, நற்றிணை. நெக்ஸ்ட் பாருங்க, விருந்தோம்பல். நமக்கு அமிழ்தமே கிடைத்தாலும் நாம் மட்டும் உண்ணக்கூடாது, விருந்தினருக்கும் கொடுக்க வேண்டும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு அமிர்தமே கிடைச்சாலும் நமக்கு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுக்கும் அந்த நேரத்தில் கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும். நமக்கு அமிழ்தமே கிடைத்தாலும் என்ன செய்யணும்? வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு இல்லை அவங்க போன பிறகு சாப்பிட்டுக்கலாம், இல்லை அவங்க வந்து கெஸ்ட்டு தானே அவங்களுக்கு இதை மட்டும் கொடுப்போம், இந்த ஸ்பெஷலானதை கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வீட்டுக்கு விருந்தினரே வந்தாருந்தாலும் நமக்கு கிடைச்ச அமிழ்தத்தை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மிடம் ஒன்றும் இல்லாத போதும், அதாவது நம்மளோட முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு விருந்தினர் வரக்கூடிய அந்த நேரத்திலையும் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாத சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இல்லாத பொழுதுமே அவங்களுக்கு விருந்து வந்து படைச்சிருக்காங்க. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று விதை திணை உரலில் இடித்து கொடுத்தார்கள். நமக்கு தமிழ் புக்கில் இருக்கும், 9th தமிழ் புக்கில் இந்த பாடம் வந்து இருக்கும், விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க. விதை திணை உரலில் இட்டு கொடுத்தார்கள், உரலில் இடித்து கொடுத்தார்கள். அதாவது என்ன அப்படின்னா, திணைய வந்து விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி விதையோட வச்சிருப்பாங்க. அதாவது அந்த உமியெல்லாம் நீக்காம விதைக்கிறதுக்காக வச்சிருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, விதைக்கு வச்சிருந்த அந்த திணையெல்லாம் எடுத்து அந்த உமியெல்லாம் நீக்கி உரல்ல போட்டு இடிச்சு அதை சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? விதைக்குன்னு வச்சதை அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வரகினை கடன் வாங்குதல். அவங்க கிட்ட வரகு வந்து இல்லை, இருந்தாலும் கடன் வாங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா சமைக்கிறாங்க. வரகு இல்லாத சமயத்துல என்ன செய்யறாங்கன்னா கடன் வாங்கி வந்த விருந்தாளிக்கு சமைச்சு தர்றாங்க. 3வது வீரவாளை அடகு வைத்தல். இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, சீரியால்னு ஒரு யாழ் இருக்கும், தேரியால் சீரியால்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாளை அடகு வச்சு அது மூலமா வரக்கூடிய காசுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா விருந்தினருக்கு விருந்தோம்பல் அளிச்சிருக்காங்க. அந்த 3 செய்திகளுமே நமக்கு சங்க இலக்கியத்துல இருக்கு. விதை திணை உரலில் இடித்து கொடுத்தார்கள், 2வது வரகினை கடன் வாங்கி கொடுத்தார்கள், 3வது வீரவாளை அடகு வைத்து விருந்து படைத்தார்கள். நெக்ஸ்ட் ஊடல் கொள்ள நேரமில்லை. இது யாரோட கூற்று அப்படின்னா தலைவியோட கூற்று. இது எந்த நூலில் இருக்கு அப்படின்னா நற்றிணையிலே இருக்கு. அதாவது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு அந்த அளவுக்கு வந்து விருந்தோம்பல் வந்து கொடுக்குறாங்களாம். அதனால ஊடல் கொள்ள நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி தலைவி வந்து சொல்றா. இது எந்த நூல்ல இருக்கு? நற்றிணையிலே இருக்கு. அப்ப அந்த தலைவி ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தலைவி ரொம்ப நல்லவளா இருக்கா, அதனாலதான் ஊடல் கொள்ள நேரம் இல்லாத பொழுதும் விருந்தினர்களை என்ன செஞ்சிருக்கா? உபசரிச்சிருக்கா. நெக்ஸ்ட் விருந்து கண்டு ஒலிக்கும் திருந்தா வாழ்க்கை. இது எங்க இருக்கு அப்படின்னா புறநானூர்ல இருக்கக்கூடிய ஒரு வாசகம். இதை சொன்னவர் பெருங்குன்றூர் கிழார். விருந்து கண்டு ஒலிக்கும் திருந்தா வாழ்க்கை, புறநானூறு. விருந்து வச்சும் நம்மளோட கெஸ்ட் வந்து நம்மளை வந்து மதிக்கல, திருந்தல அப்படின்னா அதை விட பெரிய ஒரு கஷ்டம் வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களெல்லாம் புறத்திலே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருந்தாத வாழ்க்கை, யார் திருந்தல, அந்த விருந்தினர்கள் வந்து திருந்தல அப்படின்னா அது பெரும் கஷ்டம் தான் அவங்களுக்கு. பெருங்குன்றூர் கிழாருக்குள்ள பெரும் கஷ்டம். அப்படி இருக்கவங்களெல்லாம் நம்ம புறத்திலே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி படிக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து விருந்தோம்பலிற்கு சிறப்பான இடம் எது அப்படின்னா திண்ணை. இப்பதான் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம திண்ணை வந்து கட்டுறது கிடையாது. முன்னாடி கட்டின வீடுகள் எல்லாம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லயுமே திண்ணை இருக்கும். ஏதாவது வழிபோக்கர்கள் வந்தா கூட என்ன செய்வாங்கன்னா திண்ணையில அமர்ந்து ஓய்வு எடுத்துட்டு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுமே என்ன செய்வோம், திண்ணையில உட்காந்து நம்ம வந்து இலைப்பாறுதல் வந்து அங்க வந்து நம்ம வந்து பண்ணுவோம்.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகள்ல திண்ணைன்றது கிடையாது. அதனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விருந்தோம்பிலிற்கு சிறந்த இடம் எது அப்படின்னா திண்ணை. நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கறியில் நெய் விட்டு கொடுத்தார்கள். நம்ம படிச்சிருப்போம் தமிழ் புக்ல. அதாவது வர்ற விருந்தாளிக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம எண்ணெய் ஊத்தி சமைச்சு தர்றது வேற. ஆனா நெய் விட்டு சமைச்சு தர்றது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். அந்த அளவுக்கு வந்த விருந்தாளிகள ரொம்ப ஸ்பெஷலா வந்து கவனிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப விருந்தோம்பல் அப்படின்றதுக்கு கீழ 3 முக்கியமான நான் ரெட் இங்க்ல வந்து எழுதியிருப்பேன். நச்சினையில என்ன சொல்லியிருக்காங்க? தலைவி வந்து சொன்ன கூற்று. பெருங்குன்றூர் குழார் வந்து என்ன சொன்னாரு? திருந்தாத வாழ்க்கை பெரு திரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருந்தாத வாழ்க்கை பெருங்குன்றூர் கிழார். சிறந்த இடம் எது அப்படின்னா திண்ணை. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பெண்களின் நிலை. பெண்களோட நிலையை பத்தி தமிழ் இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மகளிரின் கல்வி சிறப்பாக இருந்தது. ஸ்டார்டிங்ல சங்க காலத்துல மகளிரோட கல்வி அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பெண்களோட கல்வி அப்படின்றது ரொம்ப டவுன் ஆயிருக்கும். இப்ப திரும்ப மேலே ஏறி வந்தாச்சு. அப்ப சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகளிரோட கல்வி அப்படின்றது ரொம்ப சிறப்பா வந்து இருந்துச்சு. கல்வியில மட்டும்தானா கிடையாது. போர்க்களத்திலேயும் சிறந்தவர்களா இருந்தாங்க. போர் புரியவும் துணிஞ்சாங்க. நம்ம படிக்கிறோம்ல, வேலு நாச்சியார், குயிலி இவங்கள படிக்கிறோம். ஜான்சி ராணி இவங்க எல்லாரையுமே படிக்கிறோம். இவங்க எல்லாருமே யார் அப்படின்னா பெண்கள். ஓகேவா? அப்ப இவங்க போர்க்களத்திலேயும் போர் செய்யக்கூடிய அந்த வேலையை வந்து பெண்கள் வந்து செஞ்சாங்க. படிப்புலயும் சரி, போர்லயும் சரி, பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார்கள் பெண்கள். ஓகேவா? ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்ல குடுத்திருப்பாங்க. என்னென்னன்றத பார்க்கலாம். அதியமானுக்காக ஔவையார் தொண்டைமானிடம் தூது சென்றார். அதியமானுக்காக ஔவையார் யார்ட்ட போறாரு? தொண்டைமான்கிட்ட போறாங்க. ஓகேவா? நம்ம பார்த்தோம்ல, நட்புக்கு இலக்கணமா இருந்தவங்க ஔவையாரும், அதியமானும். அப்ப அதியமானுக்காக என்ன செய்றாங்க அப்படின்னா, தொண்டைமான் கிட்ட ஔவையார் தூது போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆடல் கலைகளில் பெண்கள் இருந்தாங்க. அப்பயே வந்து ஆடுறது, பாடுறதுன்னு சொல்லி எல்லா கலைகள்லயுமே பெண்களும் இருந்தாங்க. அந்த பெண்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பாடினி, விரலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாடினி, விரலி. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பாட்டு பாடுறவங்க பாடினி, விரல அசைச்சு ஆடுறவங்க விரலி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். பாடினி, விரலி. நெக்ஸ்ட் அரசனை பொறுத்து அந்நாட்டு மக்களின் செல்வம் மற்றும் நிம்மதி அமையும். அரசனை பொறுத்து தான் அந்த நாட்டோட செல்வம் இருக்கும். அரசனை பொறுத்து தான் அந்த நாட்டு மக்களோட நிம்மதி அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அரசன் வந்து மக்களை எந்த டார்ச்சலும் பண்ணாம இருந்தார் அப்படின்னா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. அதை விட்டுட்டு வரி வேணும், அது வேணும், இது வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நிறைய ரூல்ஸா போட்டுட்டே இருந்தாரு அப்படின்னா மக்கள்கிட்ட நிம்மதி வந்து இருக்காது. 2வது அரசர் எந்த மாதிரி இருக்காரு அப்படின்றத வச்சுதான் உங்ககிட்ட செல்வமும் சேரும். ஓகேவா? அவர் ஆடம்பரமா இருக்காரு, தேவையில்லாம கருவூலத்தை காலி பண்ணாரு அப்படின்னா உங்ககிட்ட செல்வம் இருக்காது. அப்ப அரசனை பொறுத்துதான் அந்த மக்களோட செல்வமும் இருக்கும், நிம்மதியும் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே. இந்த கூற்று இதுக்காக தான் சொல்லப்படுது. அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே. நெக்ஸ்ட் வீரம், கொடை, நட்பு 3ஐயும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கக்கூடியது எது அப்படின்னா வீரம். போரில் தலைமை ஏற்கக்கூடியவர் யாரா இருப்பாரு? அரசன். அரசன் தான் முன்னாடி போவாரு. போர்ல தலைமை ஏற்கக்கூடியது அரசன். பெரிய யானையில வரக்கூடிய ஒரு நபரா வந்து இருப்பாரு. ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு விதமா போருக்கு வந்து போவாங்க. ஓகேவா? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, மக்கட்படைன்னு சொல்லி நிறைய படைகள் இருக்கும். அந்த எல்லா படைகளுக்கும் தலைமை, படை தளபதிக்கும் மேல அப்படின்னா அது அரசன். நெக்ஸ்ட் பசுக்களும், பார்ப்பனர்களும், பெண்களும், நோயுற்றவர்களும், மக்கட்பேறு இல்லாதவர்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா, போர் நடக்கக்கூடிய அந்த டைம்ல சேஃபான இடத்துக்கு போயிருவாங்க. அததான் நான் வந்து இங்க எழுதியிருப்பேன். கோயிங் டு சேஃப் பிளேஸ் டு அனௌன்ஸ் பிஃபோர் த போர்ன்னு சொல்லி நான் எனக்கு புரியுற மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேவா? அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, பசுக்கள், பார்ப்பனர்கள், பெண்கள், நோயுற்றோர்கள், மக்கட்பேறு இல்லாதவர்கள், பெண்கள் அப்படின்றப்பே கன்சீவா இருக்கிறவங்க, இல்லாதவங்கன்னு சொல்லி எல்லாருமே அதுக்குள்ள அடங்கிருவாங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே போர் நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இவங்க எல்லாருமே எங்க போயிருவாங்க அப்படின்னா, போர் நடக்காத ஒரு சில பகுதிகள் இருக்கும்ல, அந்த மாதிரி சத்திரங்கள் அல்லது கோயில்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல போய் தங்கி இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காவல் மரம் அல்லது கடிமரம். மிகுந்த பாதுகாப்புக்கு உரியது காவல் மரம். மிகுந்த பாதுகாப்புக்கு உரியது காவல் மரம். எதிரி அம்மரத்தை வெட்டிவிட்டால் அரசனையே வெட்டியதற்கு சமம். யாராவது ஒருத்தவங்க அந்த காவல் மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த காவல் மரம் அப்படின்றது அந்த ஊர்ல அரசனை குறிக்கிற மாதிரி. காவல் மரத்தை வெட்டிட்டா அந்த ஊர் ராஜாவையே வெட்டினதுக்கு சமம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. காவல் மரமா இருந்த மரங்கள் எது அப்படின்னா, புன்னை, வேம்பு, வேங்கை.
புன்னை, வேம்பு, வேங்கை. நமக்கு ஆப்ஷன்ல குடுத்து பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். ஏன்னா 3 இது இருக்குல்ல. புன்னை, வேம்பு, வேங்கை, அகில்ன்னு கூட குடுக்கலாம். அப்ப அகில்ன்றது தான் பொருந்தாதது. ஏன் அப்டின்னா இது 3மே என்னது? காவல் மரம். பூ, வே அப்டின்னா வந்து இந்த சைடுல வந்து எழுதியிருப்பீங்க ஞாபகம் வைக்கிறதுக்காக. புன்னை, வேங்கை, வேம்பு. ஓகேவா? அடுத்து கொடைத்தன்மைய வந்து பார்க்கலாம். அரசனின் வள்ளல் தன்மை. அரசரோட வள்ளல் தன்மைய பத்தி பாடக்கூடிய திணை எது அப்டின்னா பாடான் திணை. அரசனின் வள்ளல் தன்மையை பற்றி பாடக்கூடிய திணை பாடான் திணை. ஆய் அண்டிரன் யானைகளை பரிசாக வழங்கினார். ஆய் அண்டினர் என்ன செஞ்சாரு? வரக்கூடிய அந்த கேட்டு வரக்கூடிய இரவலர்களுக்கு யானையவே பரிசா வந்து கொடுத்துருக்காரு. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பாடத்துல பார்த்தோம். 7 மன்னர்களை பத்தி 7 குறுநில மன்னர்களை பத்தி பார்த்தோம். கடையேழு வள்ளல்கள்னு சொல்லி அந்த 7 பேருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை கேட்டு வந்த இரவலர்களுக்கு ஒவ்வொரு விதமா வழங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஆய் அண்டிரனை பத்தி கொடுத்துருக்காங்க. யானைகளையே பரிசா வந்து வழங்கியவர் ஆய் அண்டிரன். ஓகேவா? ஆணைகளை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணையை கொடுத்தவர் ஆண்டிரன் அல்லது ஆய் அண்டிரன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணைன்னு நம்ம சொல்லுவோம்ல, யானைன்னு சொல்லாம. அப்ப ஆய் அண்டிரன். ஓகேவா? நெக்ஸ்ட், வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே என முடமோசியார் கூறுகிறார். வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மண்ணே என கூறியவர் முடமோசியார். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முடமா இருக்கிறவங்க தரையில உட்காந்து மேல பார்த்து ப்ரேயர் பண்றாங்க, கால் வேணும்னு. அப்ப முடமோசியார் எங்க பாக்குறாங்க? முடமா இருக்கவங்க வானத்தை பார்த்து ப்ரேயர் பண்றாங்க. ஓகேவா? அப்ப வான்மீன் அப்படின்றத ஞாபகம் வைக்கணும். விண்மீன் பலது பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி முடமா இருக்கிறவங்க கீழே உட்காந்து மேல பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உடுக்க உடை, உண்ண உணவு, பொருள், பரிசு கொடுப்பவர்கள். அதுக்கப்புறம் புலவர், பாணன், பாடினி, கூத்தர், விரலி இவங்க எல்லார பத்தியுமே என்ன இருக்கு அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. இப்ப வீரம் அப்படின்றப்ப வீரத்துக்கு முதன்மையா இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது அரசர். அதுக்கப்புறம் காவல் மரம்னா என்ன, கொடையை பத்தி, கொடையில நமக்கு 7 மன்னர்களை பத்தியுமே தெரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலா அந்த இடத்துல ஆய் அண்டிரன் ஆணையை கொடுத்தவர் ஆய், ஆணை ஆய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? மீதியெல்லாம் எப்படி வரும்? நமக்கு பேகன், பாரி இந்த மாதிரி தான் வரும். பேகன், பாரி, காரி, வல்வில், ஓரி இந்த பேருக்கு தான் வரும். ஆன்ற பேர்ல 2 பேர் தான் வரும். ஒன்னு அதியமான் வருவாரு, இன்னொன்னு வந்து ஆய் அண்டிரன் வருவார். ஓகேவா? அதியமான் நமக்கு தெரியும், அவர் நெல்லிக்கனியோட சம்பந்தப்பட்டவர். அப்ப ஆணையோட சம்பந்தப்பட்டவர் ஆய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆணையோட சம்பந்தப்பட்டவர் ஆய். ஏன்னா கடையேழு வள்ளல்களை நம்ம ஆய் அண்டிரனுக்கு ஏற்கனவே வந்து நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கு பரிசாக கொடுத்தவர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இந்த இடத்துல நமக்கு யானைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் அவ்வளவுதான், சின்ன வித்தியாசம். நெக்ஸ்ட், சேர மன்னர்களின் வள்ளல் தன்மை விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று 10. சேர மன்னர்களின் வள்ளல் தன்மை மற்றும் விருந்தோம்பலை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று 10. சேர்க்கிறது எப்படி சேர்ப்பாங்க? 10 10ஆ சேர்க்கிறது. ஓகேவா? சேர மன்னர்கள்னாலே பதிற்று 10 10 10ஆ சேர்க்கிறது. நெக்ஸ்ட், அரசர்களின் வள்ளல் தன்மையை பாட உருவாக்கப்பட்ட நூல் ஆற்றுப்படை நூல். அரசர்களின் வள்ளல் தன்மையை பாட உருவாக்கப்பட்ட நூல் ஆற்றுப்படை நூல். நம்ம படிச்சிருப்போம் 10 பாட்டு நூல்கள்ல 10 இருக்கும். அதுல 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா என்ன அர்த்தம்? வழி நடத்துதல்னு அர்த்தம். நம்ம அதுல நல்லாவே படிச்சிருப்போம்ல 10 பாட்டு நூல்களை பத்தி. நம்ம இலக்கியங்கள்ல படிக்கிறப்ப என்ன நடக்கும்? அதாவது கூத்தரோ அல்லது கூத்தன் வந்து என்ன செய்வார் அப்படின்னா அவரோட கூத்து கலையை, அந்த கலைகளை வந்து அரசன் முன்னாடி அவங்க அந்த கலையை வந்து நடிச்சு காட்டுறப்ப அரசர் அதுக்கேத்த வெகுமதியை வந்து கொடுப்பாரு. இந்த பரிசு பொருட்களை பெற்றுட்டு இந்த கூத்தன் வர்றப்ப இந்த கூத்தன் என்ன செய்வாரு? ஒரு கூத்தருக்கு வந்து வழிகாட்டுவார். இந்த மாதிரி போங்க, அங்க வந்து இந்த மன்னர் இருக்காரு, நல்லா உபசரிக்கிறாரு, இவ்வளவு பரிசு பொருட்கள் தர்றாருன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா வழி நடத்துவாங்க. அதுதான் ஆற்றுப்படை நூல். அப்ப அரசர்களோட வள்ளல் தன்மைக்காகவே பாட உருவாக்கப்பட்ட நூல்கள் எது அப்படின்னா ஆற்றுப்படை நூல்கள். அது மொத்தம் வந்து 5 இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், அறநெறி போற்றல். அரசர்கள் புலவர்கள் கூறுவதை கேட்டனர். நம்ம ராஜா தான் எல்லா முடிவையும் எடுத்தாலும் அவர் என்ன செய்வார்? ஆலோசனை பண்ணுவாரு. அவரோட அமைச்சரவையில உட்காந்து புலவர்கள் சொல்றதை கேட்பாரு, அமைச்சர்கள் சொல்றதை கேட்பாரு. எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி தான் என்ன செய்வாருன்னா அவர் ஒரு ஆணையவே பிறப்பிப்பாரு. ஓகேவா? அதை தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அரசர்கள் புலவர்கள் கூறுவதை கேட்டனர். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து எழுதியிருப்பேன், இது புக்ல இருக்கக்கூடியதான். யானையை வச்சு 2 பிள்ளைகளை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வந்து முடிவெடுப்பாரு. ஆனா அந்த இடத்துல இந்த கதைகள் எல்லாமே நமக்கு ஓல்டு புக்கு 6th 7th அந்த ஓல்டு புக்ல வந்து இந்த கதைகள் எல்லாம் இருக்கும். நான் வந்து ஷார்ட்டா வந்து எழுதியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 2 ராஜாவுக்கு இடையில வந்து போர் நடக்கும். ஓகேவா? ஒரே குலத்தை சேர்ந்த 2 ராஜாவுக்கு இடையில போர் நடக்கும். அப்ப நடக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா கோபத்தினால அந்த ராஜா
அந்த எதிரி மன்னருடைய 2 குழந்தைகளையும் வந்து யானையோட காலுல போட்டு மிதிச்சு கொன்றணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வருவாரு. ஆனா, அவங்க அந்த ராஜா செஞ்ச தப்புக்கு அவரோட பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதுகளுக்கு ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தைக. அப்ப புலவர் போய் என்ன செய்வாரு அப்படின்னா, அத வந்து ராஜாவுக்கு புரியும்படி சொன்னதுக்கு அப்புறமா, அந்த 2 குழந்தைகளையும் இந்த யானைய வச்சு கொல்லணும்னு முடிவு செஞ்ச ராஜா விடுவிச்சிருவாரு. ஓகேவா? அப்ப புலவர்கள் மூலமா ஆலோசனை கேட்கிறப்ப, நெறைய நல்ல விஷயங்கள் மக்கள்ட்ட வந்து சேர்ந்திருக்கும். நெறைய மன்னர்களும் மனமாற்றமும் ஆயிருப்பாங்க. அத தான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வரி விதிப்பை குறைத்துக் கொள்ளுதல். மக்கள் மேல அதிகமா வரி விதிப்பாங்க. அந்த மக்கள ஃபுல்லா பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகவே வரி விதிக்கிறது. ஆனா, புலவர்களோட ஆலோசனை மூலமா வரிய வந்து குறைச்சிருக்காங்க. போரை தவிர்க்கிறது. ஓகேவா? நம்ம பார்த்தோம்ல, அதியமானுக்காக ஔவையார் வந்து தொண்டைமான்கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க? தூது போயிருப்பாங்க. இந்த மாதிரி புலவர்கள் அவங்க நண்பர்கள்லாம் சொல்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, மன்னர்கள் வந்து கேட்டுக்குவாங்க. பகை நாட்டின் ஒற்றன் என நினைத்து புலவரை கழுவேற்றும் நேரம் புலவர் விடுதலை. இந்த ஸ்டோரி எல்லாம் புக்ல இருக்கு. ஓகேவா? அறநெறி போற்றல் அப்படின்றப்போ புலவர்கள் சொல்றத கேட்டு நடந்திருக்காங்க. ஓகேவா? ஒற்றன்னு நினைச்சு ஒரு புலவரை வந்து என்ன செய்வாங்கன்னா தூக்குல வந்து போட போவாங்க. அவர் ஒரு புலவர் அப்படின்றத இந்த ராஜாவோட கூடயே இருக்கக்கூடிய புலவர் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து என்ன செஞ்சிருவார் அப்படின்னா அந்த புலவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அதை தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உழவு செழித்து உணவு பெருக நீர்நிலைகள் அமைக்க வேண்டும் என புலவர்கள் அரசருக்கு அறிவுரை கூறினார்கள். உழவு தொழில் செழிப்பா இருந்தா மட்டும்தான் நமக்கு உணவு கிடைக்கும். உழவு தொழில் செழிப்பா இருக்கிறப்பயே நமக்கு நீர்நிலைகளும் எப்படி கிடைக்கும்? நல்லா பசுமையானதா இருக்கும். நல்லா தாவரங்கள் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னா மழை நல்லா கிடைக்கும். அப்போ உழவு செழிச்சாலே உணவு கிடைக்கும். நீர்நிலைகளை வந்து அமைக்கணும். இது இந்த மாதிரி அறிவுரைகளை எல்லாத்தையுமே புலவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையை வெட்டியவர் பொற்கை பாண்டியன். கையை வெட்டியவர் யாருன்னு கேட்டாலே நம்ம போட்டுடலாம். பொற்கை பாண்டியன், அவரோட பேரே அதனாலதான் வந்துச்சு. ஓகேவா? பொற்கை பாண்டியன் ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையை வெட்டியவர். நெக்ஸ்ட் அடைக்கலம் தந்த புறாவினை காக்க தன்னை தராசில் இட்டவர் யார் அப்படின்னா சிபி மன்னன். புறாவுக்காக ஒரு சம்பவமே நடந்திருக்கும். அந்த புறா அப்படின்னு வந்துட்டு அது சிபி மன்னன். ஓகேவா? சிபி மன்னன் அடைக்கலம் புகுந்த புறாவினை காக்க தன்னை தராசிலிட்ட சிபி மன்னன். அடுத்து கன்றினை இழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்கிய மன்னன் யார் அப்படின்னா மனு நீதி சோழன். இந்த கதையெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருந்திருக்கு. ஓல்டு புக்ல என்ன நடந்திருக்கும்? கண்ணுக்குட்டியை வந்து அந்த இளவரசர் வந்து ஏத்தி கொன்றிருப்பாரு. இப்ப அந்த கண்ணுக்குட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த நீதி மணியை வந்து அடிச்சு நியாயம் வந்து கேட்கும். இவர் கண்ணுக்குட்டி தானே, அது ஒரு 5 அறிவு ஜீவன் தானே அப்படின்னு சொல்லி விடாம அந்த பசுவுக்கு கூட என்ன செய்வாரு அப்படின்னா அந்த கண்ணீருக்கு நீதி வழங்குவாரு. அது அந்த மன்னர் தான் யார் அப்படின்னா மனுநீதி சோழன். ஓகேவா? அந்த நீதிமணி அடிச்சது யாரோட நீதிமணி அப்படின்னா நீதி சோழனோடது, மனுநீதி சோழனோடது. ஓகேவா? இந்த 3 மன்னர்களும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது இருக்கும். கொற்கை பாண்டியன் என்ன செஞ்சாரு? தன் கையவே வெட்டி கொடுத்தாரு. மனுநீதி சோழன் அந்த மனுவுக்கு நீதி வழங்கினாரு. ஓகேவா? அந்த பசுவோட அல்லது அந்த ஆவோட அந்த கன்று இறந்ததற்கான அந்த ஒரு பிரச்சனையில என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா தீர்ப்பு வந்து கொடுத்து தன்னோட மகனையே கொன்றிருப்பாரு. யானை தேர் கால்ல இட்டு தன்னோட மகனையே வந்து சாக வச்சிருப்பாரு. சிபி மன்னன் புறாவுக்காக என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அவர் ஒரு செயலை வந்து செஞ்சிருப்பாரு. இது 3மே ரொம்ப முக்கியமானது. நம்ம கேட்ட கதைகள் தான். நெக்ஸ்ட் மழை பொய்ப்பின் விளைச்சல் குறையும் நல்லாட்சி செய்யாத அரசன் என கூறுவார்கள். அதாவது என்ன அப்படின்னா மழை பெய்யல அப்படின்னா விளைச்சல் எதுவுமே இருக்காது. பஞ்சம் அதிகமா இருக்கும். மழை பெய்யல அப்படின்னாலே விளைச்சல் அப்படின்றது இருக்காது. 2வது என்ன நடக்கும்? பஞ்சம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா நம்மள ஆட்சி செய்யக்கூடிய ராஜா நல்லாட்சி செய்யல அப்படின்னு ஒரு பேரும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது புறநானூறுல இருக்கக்கூடிய பாடல் வரிகள். இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த பாடலோட முதல் லைனுமே ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அதே மாதிரி இதுவுமே கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா புறநானூறு. அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா கணியன் பூங்குன்றனார். நெக்ஸ்ட் பாருங்க, 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சங்க இலக்கியங்கள் படிக்கிறப்ப 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள்னு. அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா மொத்தம் 18 நூல்கள். அது எப்படி பிரிக்கலாம்னா 11 நூல்கள் அறநூல்கள்,
ஒரே ஒரு நூல் மட்டும் புறநூல். 6 நூல் அகநூல். ஓகேவா? அகம் சார்ந்தது 6. ஆவலே வருதா? அகம் சார்ந்தது எத்தனை? 6 நூல்கள். புறம் சார்ந்தது ஒண்ணே ஒன்று தான். வெளியே இருக்கிறது ஒண்ணே ஒன்று தான். அறநூல்கள், அறம் சார்ந்த நூல்கள் 11. ஓகேவா? 1, 11 இதுலேயே ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். 11 கீழ்கணக்கு நூல்னா மொத்தம் 18. நம்பரை எப்படி பிரிக்கலாம்? அகம்னா 6ன்னு நம்ம சொல்லிட்டோம். புறம்னா 1, அறம் சார்ந்ததுன்னா 11. எல்லாமே ஒன்று ஒன்றா போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அறம் சார்ந்த நூல்கள் 11. அறக்கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள். அந்த புறநூல்னு நம்ம வந்து பார்த்தோம்ல, அந்த நூல் ஒண்ணே ஒன்று தான். அது எந்த நூல்னா களவழி 40. களவழி 40ன்ற நூல் மட்டும்தான் 11 கீழ்கணக்கு நூலில் புறம் சார்ந்த நூல். நீ வர்றது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல, செகண்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நூல்லையும் எந்த மாதிரி அறம் கூறப்பட்டிருக்கு, திருக்குறள்ல என்ன அறம், நாலடியார்ல என்ன அறம்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த அந்த சின்ன பகுதியிலேருந்து நான் 2 சிம்பிளான கொஸ்டின் வந்து கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொய்யா சென்னா என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? பொய்யா சென்னா என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் எது? 2வது கொஸ்டின், ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையை வெட்டிய மன்னன் யார்? ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையை வெட்டிய மன்னன் யார்? இது 2வது கொஸ்டின். இந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.